வெல்கம் டு ரேகாங் கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சட்னி. நம்ம பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பிரண்டை உடச்சிக்கலாம். எங்கள் அத்தை பறிக்கிறாங்க பிரண்டையை. இது வந்து ரொம்ப கை அரிக்கும், அதனால நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு கூட செய்யலாம். நம்ம வந்து இப்போது பிரண்டை சட்னி அரைக்க போகிறோம். பிரண்டையை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப கை அரிக்கும், அதனால் நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமானது. இதில் வந்து நிறைய நார் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, அப்புறம் இது வந்து காஞ்ச மிளகா, அப்புறம் இது வந்து தேங்காய், இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம். அப்புறம் உப்பு, இது வந்து நல்லெண்ணெய். இதில் செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஊறுகாய். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வந்து பிரண்டை ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக செய்யுங்க, இது தெரிக்கும் மேலே எண்ணெய். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு, பாருங்கள். இப்போ நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நம்ம வேறு பவுலில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பிரண்டை ஊறுகாய் செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து 3 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம வந்து 7 காஞ்ச மிளகா வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தேங்காய் வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினா சட்னி நம்மளுக்கு கெட்டு போகாது. இப்போ நம்ம வந்து 4 துண்டு இஞ்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிக்கலாம். வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பிரண்டை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பத்தலைலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரண்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கலர் மாறணும். இதை வந்து நம்ம ஆறணும்னா அரைச்சிடலாம். வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை வந்து அரைச்சிடலாம். நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த பிரண்டை சட்னியை கடாயில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து போட்டுட்டு பேனில் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கினா இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். தாளிப்பு சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.